வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மறுபடியும் கமருதீன் வந்து ரம்யா கூட வந்து சண்டை போடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவருனால அந்த தல டாஸ்க்லேருந்து வெளிய வந்ததுல இன்னும் ஜீரணிக்க முடியல. அவர் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லி, இது வந்து தப்பு நீங்க பண்ணதெல்லாம், நீங்க குரூப்பிசம் பண்றீங்க அப்டின்ற மாரியும் பேசி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அது என்ன அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தல டாஸ்க்ல இவர் வந்து லைக் மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ணனால டைரக்ட்டா தல டாஸ்க் வந்துட்டாரு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் இடத்துல லைட்டா அவர் அசந்தனால அது அவர் தப்பு தான். அவன் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கத்திய வந்து குத்திருப்பாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடக்கிறப்பயே இவங்க 2 பேருக்கும் நடுவுல கிளாஷ் வந்தது. "நீ ஃபேக்கா இருக்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த டாஸ்க்லேருந்து அவர் கம்ப்ளீட்டா வெளியேத்திட்டாங்க. விச் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து மிச்சம் 3 கத்திய குத்திட்டாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரெஸ்ட் ரூம் போனப்ப. ரெஸ்ட் ரூம் எப்போ போனாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ப்ரொமோஷனல் டாஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து சொல்லுவாரு. அதுக்கு எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும்னு சொல்லியிருப்பாரு. கிச்சன் ஏரியால. ஸோ அங்க போறப்ப இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதனால அவர் வந்து முதுகுல குத்திட்டீங்க. சூப்பர் டீலக்ஸ் டீம்லாம் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பதிவு பண்றாரு. ஸோ இத வந்து லைக் ரம்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் சத்தம் போடல. பட் இவர் வந்து வேணுன்ட்டே ரம்யா கிட்ட போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "நீ வந்து நான் உன்ன நாமினேஷன் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணனால நீ என்ன குத்துறன்னு சொல்ற. இதெல்லாம் ஒரு கேமா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த நடிக்கிறேன். நான் வந்து நல்லா பேசினேன். நீ வந்து என்கிட்ட நல்லா பேசின மாரி இருக்க. இப்போ வந்து வேற மாரி பேசுற அப்படின்ற மாரி அவங்கள வந்து மார்க் பண்ணி நீ ஃபேக்கா இருக்க அப்படின்ற மாரி சொல்லி இது பண்றாரு. அவங்களும் வந்து என்ன என்ன அப்படின்ற மாரி அவங்களும் குரல ஒசத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து லைக் யாரெல்லாம் இவர வந்து குத்துனாங்களோ, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வம்பிழுத்துட்டு இருக்காரு. பட் தப்பு யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேல தான். ஸோ டாஸ்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படல, இல்ல தள்ளி வைக்கப்படுகிறது, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அப்படின்லாம் எதுவுமே சொல்லல பிக் பாஸ். ஸோ அப்பன்னா இவர் தான் உஷாரா இருந்திருக்கணும். பட் இவர் வந்து இருக்கிற சாக்க யூஸ் பண்ணி பாத்ரூம் போனாரு. அந்த கேப்ல குத்திட்டாங்க. ஸோ இது வந்து யார் குத்துனாங்களோ அவங்க ப்ராப்பரா ஒரு கேமுக்கு வந்து எத்திக்கலா தான் விளையாடியிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.